பாகம் 5. கார் சீறிக்கொண்டு புறப்பட்டது. ராமசாமி அப்போதைக்கு ஒதுங்கிக் கொண்டார். பார்வதியால் தாங்க முடியவில்லை. மல்லிகாவை விட்டு சிறிது விலகி உட்கார்ந்து கொண்டு, எங்கள் அண்ணன்கண்ணா ஏன் உங்களுக்கு இப்படி பற்றி எரியுது என்றாள். வத்தி வச்சா பற்றி தான் எரியும். உங்கள் தங்கை புருஷனை விட எங்கள் அண்ணன் தம்பிங்க மோசம் இல்லைங்க. கல்யாண நிச்சயத்துக்கு முன்னால் உங்ககிட்ட பொண்ணுக்கு தாய்மாமனாச்சேன்னு இந்த இடம் பிடிக்குதா அத்தான்னு ஒரு வார்த்தை கேட்டாரா? சரி, கேட்கல. கல்யாண நோட்டீஸை நேரிலையாவது வந்து கொடுத்தாரா? அதுவும் கொடுக்கல. கல்யாண வீட்டில் யார் யாரெல்லாமோ வாழ்த்துறையோ மண்ணாங்கட்டியோன்னு போட்டிருக்காரு. உங்கள் பேரை போகிறது சரி போடலை. பெண் வீட்டார்னு சொல்லி அண்ணன்மாருங்க பெயர்களே போட்டிருக்காரு. பிள்ளைங்களோட பெயர்களையும் போட்டிருக்காரு. தாய் மாமா பெயரை ஏன் போடலை? இவள் பெயரை கூட போட்டிருக்காரு. இவளை எடுத்து வளர்த்த உங்கள் பேர் எங்கேயாவது போட்டிருக்காரா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அரவை மிஷின் மாதிரி கத்துவீங்க, இப்போ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? சொக்கலிங்கம் பட்டும் படாமலும் பதில் அறிவித்தார். இதனால் அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர நமக்கு இல்லை. 4 பேர் 4 விதமாக பேசப்படாதுன்னு தான் போகிறோம், அவ்வளவுதான். உங்கள் அண்ணன்மாரு தாழ்த்தினோ இல்லை ஏன் மச்சான் வசத்தினோ எதுவும் கிடையாது. எல்லாருமே காலை சுத்தின பாம்புங்க. டிரைவர், ஏய், நாங்கள் பேசுகிறத கேட்கறது மாதிரி வண்டியை மெதுவாக விடுற, சீக்கிரம் விடுப்பா. இன்னும் ஒன்று சொல்கிறேன் கேளுடி. அண்ணன் தம்பிங்களானும் சரி, அக்கா தங்கைகளானும் சரி, அம்மா வயிற்றில் இருந்து ஒருவரோடு ஒருவர் சொல்லிட்டு பிறக்கலை. ஒன்றா பிறக்கிறதுனாலே ஒன்றா ஆகிட மாட்டாங்க. கூட பிறக்கிறதுனாலே கூடி வாழ்ந்துட மாட்டாங்க. உறவை விட நட்பு இருக்கே, அதுலேயும் பால்ய சிநேகிதம் இருக்கே, அது இணையாக எதுவும் ஆக முடியாது. சொந்தக்காரங்க கிட்ட உடம்புல ஓடுற ரத்தம் துடிக்கலாம், ஆனால் சிநேகிதங்கிட்ட அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஆன்மா துடிக்கும். இந்த செட்டியாரையே எடுத்துக்கிய. அவர் எங்கே பிறந்தாரோ நான் எங்கே பிறந்தனோ. அவர் செட்டியாரில் நாட்டுக்கோட்டையா, வாணிய செட்டியா, வளையல் செட்டியான்னு கூட எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவரை விட எனக்கு நெருக்கமான மனுஷன் யாருமே இல்லை. 1000 சொல்லுங்க, என் கூட பிறந்தவங்க உங்கள் தங்கை புருஷனை மாதிரி நடக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணனை நாயை நடத்துறதை விட மோசமாக நடத்துனீங்க. காரில் ஏற போனவர் கூட முகத்தில் அடித்த மாதிரி பேசுனீங்க. அப்போ கூட அவர் கோபப்பட்டாரா? சிரிக்கிறத விட்டாரா? கோபப்பட வேண்டிய இடத்துல சிரிக்கிறவன் ஆபத்தான மனுஷன்டி. அதோட ரோஷம் இருந்தால் தான் கோபம் வரும், வேஷம் இருந்தால் சிரிப்பு தான் வரும். சரி சாமி, எங்கள் ஆட்கள் ரோஷம் கேட்டவங்க தான், ஆபத்தானவங்க தான். இவள் அப்பா தான் ரோஷக்காரர், யோகியர், போதுமா? உனக்கு அறிவு இருக்காடி? இவள் நம்ம பொண்ணு, நம்மை விட வேறு யாரையும் நினைக்காத பொண்ணு, நம் மடியிலையும் தோல்லையும் புரண்ட பொண்ணு. இவளையும் அந்த குடிகாரனையும் எதுக்காகடி சம்மதப்படுத்தி பேசுகிற? பாரு அவன் முகம் போகிற போக்க. பார்வதி அப்போதுதான் உணர்ந்தவள் போல் திடுக்கிட்டு மல்லிகாவை பார்த்தாள். அவள் அருகே நெருங்கி உட்கார்ந்து கொண்டு அவளை தனது வலது தோளில் படும்படியாய் அணைத்து கொண்டாள்.